படங்கள்னாலே ஜம்ப் ஸ்கேர், பேய், பிசாசு இதெல்லாம் வரும் நம்மள பயன்படுத்தணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம நம்மள பயன்படுத்துற ஒரு 10 படங்களை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல வர்ற படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பயமும் உங்களுக்கு வரும். ஒரு வாரத்துக்கு இந்த படத்தை பத்தியே தாங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இதே மாதிரி பல நிகழ்வுகள்லாம் நடக்குமோங்கிற ஒரு டவுட்டையும் உருவாக்குங்க இந்த படங்கள். சரி வாங்க நம்மளோட டாப் 10 குள்ள போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10ஆவதா இருக்கிற படம் தி லாட்ஜ். ஒரு குடும்பம் பனி நிறைந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக வராங்க. ஆனா சில காரணங்களால 3 பேர் மட்டும் அந்த வீட்லயே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் உண்மையா இல்லைன்னா யாராவது அவங்களோட மனசை வச்சு விளையாடுறாங்களாங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல எந்த ஒரு ஜம்ப் ஸ்கேரும் நம்மள வந்து பயன்படுத்தாதுங்க. அதற்கு மாறா இந்த படத்துல இருக்கிற நிறைய சைலண்ட் சீனை நம்மள பதட்டமும் பயமும் ஏற்படுத்துங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்லயும் இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9ஆவது இடத்துல இருக்கிற படம் தி இன்விடேஷன். பல வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டின்னர் பார்ட்டியை அரேஞ்ச் பண்றாங்க ஒரு ஃப்ரெண்டோட வீட்ல. ஆனா அந்த வீட்ல இருக்கிறவங்களோட நடத்தை கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா மாற ஆரம்பிக்குதுங்க. இந்த டின்னர் பார்ட்டி உண்மையிலேயே எதுக்காக நடக்குதுங்கிறதாங்க இந்த படத்தோட சஸ்பென்ஸ். ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா உலகத்துல உண்மையாவே இருக்கிற கல்ட் அமைப்புகளோட சில சைக்காலஜிக்கல் முறைகளை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அபிஷியலா தமிழ்ல ரிலீஸ் ஆகலைங்க. ஆனா ஃபேன் மேட் தமிழ் டப்பிங்லாம் ஆன்லைன்ல அவைலபிளா தாங்க இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிற படம் தி எம்ப்டி மேன். ஒரு மர்மமான பெயரை 3 முறை நம்ம சொன்னோம்னா ஒரு விசித்திரமான அமானுஷ சக்தி நம்மளை தேடி வருங்க. இப்படி ஒரு வதந்தி ஒரு ஊருக்குள்ளார பரவிட்டே இருக்குங்க. அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வராருங்க. அவர் விசாரிக்க எதிர்பாராத பல விசித்திரமான உண்மைகள்லாம் அவருக்கு தெரியுதுங்க. அந்த விசாரணையினாலேயே அவர் ஒரு அமானுஷத்துல சிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இதுதான் இந்த படத்தோட கதைங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் ஆரம்பத்துல பெரிய லெவல்ல போகவே இல்லைங்க. ஆனா பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா ஹாரர் ரசிகர்கள் கிட்ட இந்த படம் ஒரு கல்ட் ஹாரர் மூவியா மாறிடுச்சுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல இல்லைங்க, இங்கிலீஷ்ல மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல 7ஆவது இடத்துல இருக்கிற படம் தி ரிச்சுவல். 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு ட்ரெக்கிங்காக ஒரு காட்டுக்கு போலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அவங்க தேர்ந்தெடுத்து இருக்கிற காடு சாதாரண காடு இல்லைங்க. அவங்க ட்ரெக்கிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பல வருடங்களா அந்த காட்டுல மறைஞ்சிருக்கிற ஒரு மர்மம் அவங்களும் சுத்த ஆரம்பிக்குதுங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல வர்ற நிறைய ரிச்சுவல் பாத்தீங்கன்னா பழங்காலத்து வைக்கிங் கதைகளை அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்டதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 6ஆவது இடத்துல இருக்கிற படம் கில் லிஸ்ட். ஒரு ரிட்டையரான ராணுவ அதிகாரி பணத்துக்காக பல கொலைகளை செய்யறதுக்கு ஒத்துக்கிறாருங்க. ஒவ்வொரு வேலையும் அவர் செஞ்சு முடிக்கும் போது சில அமானுஷ்யமான விஷயங்களும் கூடவே சேர்ந்து நடக்குதுங்க. இந்த படம் ஸ்டார்டிங்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி தாங்க இருக்கும். ஆனா போக போக இது ஒரு அமானுஷ்யமான ஹாரர் படமா மாற ஆரம்பிக்குங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல வர்ற கிளைமேக்ஸ் எண்டிங் ஹாரர் பட ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே பேசப்பட்ட ஒரு கிளைமேக்ஸா இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனா இந்த படம் தமிழ் டப்பிங் இல்லைங்க, இங்கிலீஷ்ல மட்டும்தாங்க இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிற படம் நொராய் தி கர்ஸ். ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிற இயக்குனர் பல விசித்திரமான சம்பவங்கள் எல்லாத்தையும் அவர் வீடியோவா எடுத்துக்கிட்டே வராருங்க. இவரு ஒவ்வொரு புதிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண இவருக்கு இன்னும் பெரிய மர்மங்கள்லாம் தென்பட ஆரம்பிக்குதுங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க டாக்குமெண்ட்ரி மாதிரியே இருக்கிறதுனால ஜாப்பனீஸ் மக்கள் இந்த படத்தை வந்து நிஜமாவே நடந்த உண்மை சம்பவத்தோட வீடியோன்னு நினைச்சாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் படங்கிறனால ஜாப்பனீஸ் மொழியிலையும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ல மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு, தமிழ்ல இல்லைங்க. நம்மளோட லிஸ்ட்ல 4ஆவது இடத்துல இருக்கிற படம் பொசஷன். ஒரு கணவன் தன்னோட மனைவியோட வித்தியாசமான நடத்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விசித்திரமான காரணம் இருக்குன்னு அதை தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா அவரு கண்டுபிடிக்கிற காரணம் பயங்கரமான அமானுஷ்யமா அமையுதுங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனுங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் வெளியான டைம்ல பயங்கரமான சர்ச்சைகள்ல சிக்கிச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல டிஸ்டர்பிங்கா நிறைய காட்சிகள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு அப்சஷன் மாதிரியான படங்கள்லாம் பிடிச்சதுன்னா இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம
பாருங்க. ஏன்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகை வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க. நமக்கே டிஸ்டர்பிங்கா இருக்குங்க. இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்குங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் தி விட்ச். ஒரு குடும்பம் ஒரு காட்டுக்குள்ள போய் தனியா வாழ ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நடக்கிற பல அமானுஷ்ய விஷயங்கள்லாம் அந்த குடும்பத்தையே கொலை நடுங்க வைக்குதுங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா 1600ஆம் ஆண்டுகள்ல நடந்த கட்டுக்கதைகளை வச்சு இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அபிஷியலா தமிழ்ல இல்லைங்க, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா ஃபேன் மேட் தமிழ் டப்பிங்லாம் ஆன்லைன்ல இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் தி விக்கர் மேன். ஒரு காணாமல் போன சிறுமியை தேடி ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு தீவுக்கு போறாங்க. ஆனா அந்த தீவுல இருக்கிற மக்கள்லாம் வித்தியாசமான பல சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. அந்த தீவோட உண்மையான ரகசியம் என்னங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரியே. என்னன்னா, இந்த படம் நாட்டுப்புற பேய் கதைகளோட அடிப்படையில எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான படங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இதே மாதிரியான பல நாட்டுப்புற கதைகளை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் நிறைய வந்திருக்குங்க. இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இந்த படம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் இருக்குங்க, தமிழ்லயும் அவைலபிளா இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற படம் மிட்சம்மர். ஒரு நண்பர்கள் கூட ஸ்வீடன்ல நடக்கிற பாரம்பரிய திருவிழாக்கு போறாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாமே அழகாவும் ஜாலியா இருந்தாங்க போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராம திருவிழால இருக்கிற உண்மை முகம் வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. இந்த நண்பர்களோட வாழ்க்கையே தலைகீழ மாறி போகுதுங்க. என்னன்னா, இந்த படத்துல வர்ற சடங்குகள்லாம் கற்பனையாவே இருந்தாலும் அதோட இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா பழைய ஸ்காண்டினேவியன் மரபுகளை வச்சும் பேகன் விழாக்களையும் இன்ஸ்பயர் பண்ணி இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலயும் என்னமோ இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த மாதிரியான ரிச்சுவல்லாம் நடந்திருக்குமோங்கிற ஒரு பயம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தொத்திக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாகவும் பயங்கரமாகவும் இந்த படம் இருக்குங்க. மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் தமிழ்லையும் இருக்குங்க, இங்கிலீஷ்லயும் இருக்குங்க. இதுதாங்க என்னோட 10 வித்தியாசமான ஹாரர் படங்களோட லிஸ்ட். இந்த 10 படங்கள்ல எந்த படங்கள்லாம் நீங்க பார்த்துட்டீங்க, எந்த படத்தெல்லாம் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரியான ரேரான ஹாரர் மூவிஸ், மிஸ்ட்ரி மூவிஸ், வேற மார்வல் ஃபேக்ட்ஸ், மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம பிரைட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவை முழுசா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றிங்க.